1 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துட்றோம், சாவியை கையில் கொடுத்துட்றோம். ஒரு சென்ட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது தெரியுது. எவ்வளோங்க சார்? உள்ள வாட்டர் கனெக்ஷன், இபி லைனு, தார் ரோடு ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து புக்கிங் போயிட்டே தான் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு தெரியாமையே சார் பார்த்தீங்கன்னா சைடில் புக்கிங் போட்டுட்டு இருக்காரு. எங்களோட ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஹோம் லோன் இருக்குது. ஓ, பஸ் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட்டு வாசல்ல இருந்தே இருக்கு. ஸோ நம்ம கோயம்புத்தூர் நியர்பை பார்த்திங்கன்னா வந்து வெறும் 16 லட்சத்தில் சொந்த வீடுங்க. கண்டிப்பாக யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் வந்து நம்ம ஆதி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் இவங்க வந்து கொடுக்குறாங்க. சாரை பார்த்தனையுமே வந்து வா ஆஃபரோட வந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. ஸோ ஆதி இப்ராஹிம் சார் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கூட இருக்காங்க. லாஸ்ட் டைம் பொள்ளாச்சியில் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பொள்ளாச்சி நியரில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் போட்டிருந்தோம். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களுக்கு பொள்ளாச்சி கேரளா ஹைவேலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியை போட்டிருந்தோம். செம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து அதை விட சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து ஊருக்குள்ளே இருக்குது. சரிங்களா? பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாகவே வீடு தான். சைட்டை சுற்றி வீடு தான் இருக்குங்க. ஊருக்குள்ளே ஒரு டிடிசிபி லேண்டு வந்து நீங்கள் வந்து வாங்கணுன்னாலும் சரி, இல்லை சொந்தமாக வந்து வீடே வாங்கணும் கட்டி கொடுப்பாங்க. ஒரு 4 மாதம் தான். சரிங்களா? ஜாஸ்தியில் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து கட்டி கொடுக்குறோம் வருஷம் ஸ்டார்ட் ஆகி வருஷமே முடிஞ்சிடும். அது வரைக்கும் இழுத்து அடிப்பாங்க. நம்ம சார் அப்படியெல்லாம் கிடையாது. 4 மாதத்தில் வந்து ப்ராப்பராக முடிச்சிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ சென்ட்டோட விலை போகுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கீங்க சார். ஆக்சுவலாக உங்களை பார்த்தாலே வந்து ஒரு குஷியாகிருது. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்மியான ப்ரைஸில் கோயம்புத்தூர் நியரில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் டைம் போட்டோம், பொள்ளாச்சியில் இருக்க நிறைய சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து சிட்டிக்குள்ளே, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கே பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நியர்பை ரொம்ப பக்கமாக. சரிங்களா? ஊருக்குள்ளே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து சுள்ளூர் பல்லடத்துக்கு நடுவில் லக்ஷ்மி மில்லில் தான் வந்து நம்ம சைட்டு இருக்குங்க. சரிங்களா? இந்த சைட்டோட பேர் V-Cityங்க. V-City ஆதி பில்டர்ஸ் V-Cityன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி லட்சுமியில் வேற இன்னொரு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஃபுல்லாக வீடு ஆகிடுச்சு. ஓகே. அதை தொடர்ந்து அங்கே வந்த கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு அடுத்த லேஅவுட் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால ரொம்ப நம்ம ஆதி பில்டர்ஸ்னாலே ரொம்ப அவுட்ராக இல்லாமல் கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே வீடு இருக்கிற பகுதியில் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிலே வீடு இந்த மாதிரி பிளேஸில் தான் கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு நிறைய சீக்கிரமாக ரோடு வந்து ரீச் ஆகிற மாதிரி. ஆமாம் அப்படின்றனால இங்கே கேட்டுட்டனால கோயம்புத்தூருக்கும் பக்கம் திருப்பூர், இப்போ பக்கத்தில் பார்த்தா சூலூருங்க. சூலூர் லட்சுமியில் தான் இது. ஸோ சூலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் திருப்பூரில் என்னவெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம சூலூரில் கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அது பெரிய ஹப்பா, பெரிய இது. ஆமாம். இடையில வந்து பல்லட பக்கத்தில் இருக்குது. பக்கமான சூலூர் பக்கம் என்னென்னா நியர்ஸ்ட் திருச்சி ரோடு, அதாவது கோயம்புத்தூர் திருச்சி ஹைவே இருக்குது இல்லைங்களா, ஹைவேலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம V-City. ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். நீங்கள் வர்ற வழியில் ஃபுல்லாகவே வந்து வீடுங்க, ஸ்கூல், எக்கச்சக்க ஸ்கூல் இருக்குங்க. நானும் வரும்போது பார்த்தேன், ஃபுல்லாக ஸ்கூலுங்களாக தான் இருக்குது. இங்கே திரும்பினா ஸ்கூலு, இங்கே திரும்பினா ஸ்கூல் மாதிரி ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி வந்து பஸ் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சைட்டு வாசல்ல இருந்தே இருக்கு. ஆமாம். சரிங்களா? சார்ட்டை பிடிச்சதே அதுதான். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம கையில் வண்டி வச்சு தான் நம்ம போகணுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு நியர்பை பஸ் எனி டைம் போயிட்டே இருக்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துலையே சைட் போடுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுறதே நான் அப்படி தான் பண்ணுவோங்க. என்னென்னா நம்ம ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி சைட் போகிறோன்னா நம்ம லாப நோக்கத்தை மட்டுமே பெருசாக எடுக்காமல் வாங்கக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்கிற வகையில் இருக்கணும். இப்போ பஸ் இருந்தால் தான் எங்கேயும் போக முடியும். ஒரு எல்லார்ட்டையும் இப்போ கார், 2 வீலர் வந்து இருக்குது. இருந்தாலும் ஒரு அத்தியாவசிய தேவையான ஒன்று இருக்குது. அது ஒன்று. அப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே சுற்றிலையுமே இருக்குது. பார்த்து வரும்போதே வந்து ஸ்கூலுங்க அவ்வளோ இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா வந்து இப்போது ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் வந்து எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்காகவே வந்து வீடை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக
சொல்லுவார். இப்போ வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் 3 விஷயம் நம்ம ரொம்ப மெயினாக பார்ப்போம் இல்லைங்களா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடங்கிறது இது. உண்ண உணவும் உடுத்த உடையும் எப்படியும் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் இல்லைங்களா? இருக்கிற இருப்பிடத்தை பொறுத்து தான் ஒருத்தருடைய லைஃபே வந்து தீர்மானிக்கும். கண்டிப்பாக இல்லைங்களா? இங்கே வந்து ஒருத்தர் நம்ம ஒரு சைட்டில் வீடு வைசிட்டியில் வாங்கி கட்டுறாருன்னா இதை தொடர்ந்து அவருடைய தொழிலாக இருக்கட்டும், அவங்க குழந்தைங்களோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இந்த மாதிரி அமையும். ப்ளஸ் அவங்க குழந்தைங்க வகை அப்படியே மாறி மாறி வரப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? நல்லா இருக்கும். நம்ம கரெக்டான இடத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது வந்து டெய்லியுமே வந்து உங்களுக்கு. ஆமாம். ரெண்டாவது ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருக்கும். இப்போ லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் போட்டு விற்றுட்டு போகிறது அப்படிங்கிறது இல்லாமல் லாபம், ஏன்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணால் லாபம் கம்மியாகவும். ஸோ கஸ்டமர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய இதே பார்த்தீங்கன்னா ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா வாடகை படத்தில் சொந்த வீடுங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட். என்னன்னா இது வந்து எல்லா சைட்லையுமே கொண்டு போகிறீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து இப்போ நமக்கு நீங்கள் சிட்டிக்கு நம்ம மேக்ஸிமம் இப்போ நான் போன டைம் இப்போ பொள்ளாச்சி எடுத்து போட்டிங்க வடக்கிபாளையம், அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆல் மெயின் ரோட்டுக்கு மேலேயே இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அதே மாதிரி தான். இதுவும் மெயின் ரோட் 24 hours நம்ம பஸ்ஸு போக்குறதுக்கூடிய மெயின் ஹைவேலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெயினாக வந்து சார் வந்து என்னென்னா சவால் விடுவார். நியர்பை வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஏன் நான் போட்டிருக்க சைட்டு பக்கத்துலேயே நிறைய பேர் சைட்டும் போட்டிருப்பாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்கன்னு தான் சொல்லுவார். அதே தான் வந்து இந்த லேண்டுக்கும் சொல்கிறோம். நீங்கள் இங்கே வந்து இடத்த பாருங்கள், பக்கத்தில் சைட்டு யார் போட்டிருந்தாலும் அங்கேயும் போய் பாருங்கள், ரேட் அங்கே எவ்வளோ போகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ள இபி லைன் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி வந்து உள்ளே இருக்குங்க. இப்போ இங்கே ஊருக்குள்ளே இருக்கனால பஞ்சாயத்து தண்ணி வந்துடுங்களா? பஞ்சாயத்து தண்ணி அத்திக்கடை வந்து நம்ம சைட் என்ட்ரன்ஸ் இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ வீடுங்க வந்து வரி கட்டினாலே இருக்கிற ரூல்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோனையுமே டேக்ஸ் போட்டோம்னா உள்ள வந்து லைன் வந்துடும். அது இல்லாமல் நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம பெரிய டேங்க் கட்டியிருக்கோம். ஸோ டேங்க்லேருந்து நமக்கு லைன் பார்த்தீங்கன்னா இப்போ போர் போட்டிருக்கோம். டேங்க் இதானோடனே லைன் இப்போ ஒவ்வொரு சைட்டுக்கு பைப் லைன் போட்டு வச்சுட்டோம். ஸோ அந்த லைன்லேருந்து தண்ணி வந்து நமக்கு நாங்களே கிரவுண்ட் வாட்டர் சப்ளை கொடுத்துருவோம். ஸோ அது இல்லாமல் இப்போ ரோடு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 33 அடி, கட் ரோடெல்லாம் 30 அடி ரோடு கொடுத்துருக்குறோம். இபி லைன் எல்லாமே போஸ்டெல்லாம் போட்டாச்சு. மெயின் சுற்றி ஊருக்குள்ளேயே இருக்குது. இதுதான் மெயினான இடமா இருக்குது. பாதுகாப்பான. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ ரோடு போடுற ப்ராசஸில் போயிட்டாச்சு. ஆமாம். அதை இன்னும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணலை. அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு 10-15 நாள் இருக்குங்க. சரி, லான்ச் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். நிறைய பேர் பிஃபோர் புக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே பைக்கு காருன்னு வந்து இங்கே வந்து புக்கிங் போயிட்டே தான் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு தெரியாமையே சார் பார்த்தீங்கன்னா சைடில் புக்கிங் போட்டுட்டு இருக்காரு. அதனால் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரம் வாங்க. ஏன்னா வந்து நல்ல சைட்டாக எடுத்துக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து அந்த வாஸ்து பிரகாரம் வந்து ஒரு 4 திசைங்கிற நம்ம முக்கியமாக பார்ப்போம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு கிழக்கு வாஸ் செட் ஆனால் உங்களுக்கு வடக்கு வாஸ் செட் ஆகும், ஒருத்தருக்கு தெற்கு, ஒருத்தர் மேற்கு செட் ஆகும். கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து கொஞ்சம் புக்கிங் போனதுக்கப்புறம் வந்தாங்கன்னா நல்ல கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த ஏரியா லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இங்கே தான் வேணுங்கிற ஒரு இதில் வருவாங்க. அவங்களுக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் புக்கிங் ஆனதுக்கப்புறம் கம்மியான சைட் ஆனவனையும் ஸோ வந்து இதுதான் சார் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். ஒரு சிலர் கொஞ்சம் சார் என்ன சார் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சரி ஓகே நமக்கு ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அப்படி நமக்கு தொடர்ந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டு அப்படி புக்கிங் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து மெயினான கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். இவங்ககிட்ட என்னென்னா 1 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துட்றோம், சாவியை கையில் கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து எந்த வேலையும் இங்கே வந்து பார்க்க தேவையில்லைங்க. சரிங்களா? வீட்டு அடிக்கல் மட்டும் நாட்டி விட்டு நீங்கள் போயிருங்க, சாவியை உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து மளிகை கடை, துணி கடை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஏறினாதான் இல்லை, சேலரி பர்சனாக இருந்தாலும் தாராளமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லோன் போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பிடிச்சிருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டினாலும் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 16 லட்ச ரூபா வேல்யூ இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக ரோட்டில் போட்டு பண்ணுற வியாபாரத்துக்கு உங்களை நம்பி அழகாக வந்து இங்கே லோன் போட்டு கொடுக்குறாங்க. எங்கேயுமே இது பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நிறையா பிளாட்ஃபார்ம் வந்து போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சிபில் நல்லா இருந்தால் தான், இல்லாட்டின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படி நிறையா வந்து போயிட்டு இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் தாராளமாக வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து வெல்கம் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ நம்மள்கிட்ட வாங்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வீடு இல்லாமல் வாடகை கட்டி இப்போ நம்மளால ஒரு வீடு வாங்க முடியுமா, நமக்கு அந்த வாய்ப்பு யாரு கொடுப்பா அப்படின்னு ரொம்ப இதானவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு பில்டராக இருந்து நான் ஒரு ப்ரமோட்டராக இருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தானே ஒருத்தர் வர முடியும். இப்போ எல்லாருமே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் கையில் வச்சுருக்க மாட்டாங்க.
எல்லாத்துட்டையும் வந்து இது பண்ண முடியாது இல்லைங்களா. வாடகை வீட்டில் என்ன செய்வாங்க, ஒரு 1,50,000 முன்பணம் அவ்வளோதான் ரெடி பண்ண முடியும், அதான் இருக்கும். அதே மாதிரி நகை பணத்தை வச்சு 10,000 கொஞ்சம் வாடகை கட்டிட்டு இருப்பாங்க, அந்த காசை கட்டுற மாதிரி பண்ணணும். இதுதான் முடியும். இது எல்லாரும் அந்த வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ போனாலே ஒரு 5 லட்சம் இருக்குமா 10 லட்சம் இருக்குமா, அது இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகுதா, ஐடி இருக்கா அப்படிங்கிறத மேக்ஸிமம் எல்லா பில்டருமே சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மெயினாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். ஸோ அதில் எது வேணுமோ சரி, இதுவாக இருந்தாலும் சரி, இப்போ பொள்ளாச்சியாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட வந்துட்டு அவங்களோட உண்மையான சூழ்நிலை இதுதான் இருக்குங்க, என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஏன்னா நம்ம ஒரு 22 பேங்க் டைப் வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தானே லோனு. ஸோ அதில் வந்து எந்த பேங்க்கில் அவங்களுக்கு செட் ஆகுதோ அதில் பண்ணி கொடுத்துருவோம். இப்படியும் ஆகாத இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிவில் கொஞ்சம் டிஃபால்ட் வந்துச்சு, ஒரு 2 வருஷமா யாருமே இது பண்ண முடியாமல் சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கும் கூட எங்களோட ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஹோம் லோன் இருக்குது, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நல்ல கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லோன் ஆகலை, சிவில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்மளோட ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே லோன் பண்ணி அவங்களுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்கில் கட்டுற மாதிரி நமக்கு அவங்க கட்டுற மாதிரி லோனை பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேணாம். வாங்க, நம்ம ஆதி இப்ராஹிம் சார் இருக்காங்க, உங்களுக்கு தாராளமாக வந்து லோன் போட்டு கொடுப்பாங்க. இல்லை எனக்கு லேண்ட் மட்டும் வேணும்ப்பா, நான் இப்போதைக்கு லேண்ட் வந்து என்னோட குழந்தை பேருக்கு போடுறேன், பெண் குழந்தை இருக்குது அவங்க பேருக்கு போடுறேன், இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு ஐடியா இருக்குது, எனக்கு என்னென்னா லோனே வேண்டாம், இப்போ இருக்குது கையில் வச்சுருக்க காசு லேண்டை வாங்கிடலாம், அப்புறம் கையில் சேர்த்ததுக்கப்புறம் நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கிறேன் அப்படின்ற நீங்கள் பிளானில் இருந்தாலும் தாராளமாக வாங்க. ஒரு சென்ட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது தெரியுது, எவ்வளோங்க சார்? கண்டிப்பாக மெயினாக வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆதி பில்டர்ஸில் ஏன் பண்ணணும், என்னோடது ஏன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாரும் வந்து இப்போ லோக்கலில் இருக்கிறாங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க, இந்த லோக்கலில் இருக்கிறவங்க, இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வீடு வேணும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு யாருனாலையும் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே ஒரு சேலஞ்ச் பிளேஸ் நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று குவாலிட்டி வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், கண்டிப்பாக அது மெயின். இப்போ நான் கம்மியாக 16 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஹாலோ பிளாக்கோ இல்லை வேற பிரிக்ஸ் மாற்றி இப்படிலாம் இல்லை, பிரிக்ஸ் செங்கல் தான் யூஸ் பண்ணுவோம், செங்கல் தான் கொடுப்போம். அதே மாதிரி ஃபில்லர் தான் போடுவோம், மேலே கைப்பிடி சேர் வரைக்கும் வந்துடும். பிராண்டட் மெட்டீரியல் தான், சிமெண்ட் எடுத்துட்டாங்க JSW, டால்மியா, செட்டிநாடு, இந்த மாதிரி பிராண்டட் சிமெண்ட் தான். அதே மாதிரி குழி எடுக்க முறையாக 5 அடி குழி எடுத்து டிங் போட்டு தான் நம்ம எடுப்போம். இந்த மாதிரி விலையும் இது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுவோம். அதில் இதாக நம்ம வந்து குறைகள் வைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்க, இதுக்கு இப்படி தான் வரும் அப்படின்னால எல்லாமே கஸ்டமைஸ் தான். நம்ம வந்து இப்போ ஒரு சைட்டு ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கொடுக்கணும் இல்லைங்களா. ஒரு 2 சென்ட் இடத்துல அவங்களுக்கு 1 BHK வந்து 16 லட்ச ரூபா, அதில் 2 BHK எடுத்தாங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம இப்போ ஆஃபர் புக்கிங் கொடுத்துருக்கோம். இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் லேண்டில் இருந்து வராங்க, எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ அந்த லேண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம ஒரு 4-5 பிளான் நம்ம இன்ஜினியர் இருப்பாங்க சைட்டில், அதை கொடுப்பாங்க. அதில் எதாவது பிடிச்சிருந்தா நம்ம இருக்கிற பிளானே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ட்ரீமுங்க, எனக்கு வந்து வீடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் தானே, ஸோ என் வீடு இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஐடியா சொன்னாலும், ஆள் இந்த மாதிரி பிரச்சனை இப்படி இருக்கும், பெட்ரோல் இது சொன்னாலும் அதே கொண்டு நம்ம அதே மாதிரி பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லேண்டோட ப்ரைஸ் எவ்வளோ? லேண்டோட ப்ரைஸ் இப்போ வந்து ஆஃபர் இருக்குது பார்த்தீங்கன்னா சென்ட் 4 lakhs 4 லட்ச ரூபா தான். அது இங்கே போகிறது பார்த்தீங்கன்னா சென்ட் 5 to 6 லட்ச ரூபா மார்க்கெட் இருக்குது. நம்ம 4 லட்ச ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் வில்லா பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபாய். ஸோ டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிற இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து செம்மண் பூமி வேறு, நீங்கள் பார்த்தாலே பக்கா சேஃபான ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாட்டில் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு சென்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் எங்கே ஒன்று தேடி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியில் எங்கேயுமே வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி முன்பணம் 1 லட்ச ரூபா கொடுத்தாலே உங்களுக்கு சொந்த வீடு கொடுக்குறாங்க, சாவியை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். அதிகமாக கட்டும் போது என்னடா லோனுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்களா, இல்லை ரெடி கேஷ் இருக்குது 50% இருக்குது, அதாவது மினிமமாக 1 லட்ச ரூபா இருக்குன்னு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 லட்சம் கட்டலாம், 5 லட்சம் கட்டலாம், 10 லட்சம் ரெடி கேஷாக கட்டிக்கலாம். நீங்கள் வந்து கட்டிக்கலாம், பார்ட் பேமெண்ட்டாக கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு 3-4 பேமெண்ட்டாக வாங்கிக்குவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு முடிக்க வரைக்குமே இந்த மாதிரி. 16 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடைக்குதுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 லட்ச ரூபா, அப்படி அடுத்து வந்து ஒரு 4 லட்சம், அடுத்து ஒரு 4 லட்சம், அந்த மாதிரி வந்து ஒரு 3 இதாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் தாராளமாக வந்து வீடு கட்டிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனை நீங்கள் கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. செம சூப்பராக வந்துருக்காங்க, நம்ம ஃபேமிலியோட ஒருத்தராக இருக்கார். ஏன்னா வந்து அந்த மிடில் கிளாஸ் அப்பர் லோ கிளாஸில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்ன நினைப்பாங்களோ அதை வந்து ஒரு விஷுவலாக கொண்டு வர்றாரு. இவர் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு
வரப்பிரசாதம். சரிங்களா? இவரை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல எனக்கு சைட்டு வேணாம், அந்த சைடு வேணும், இந்த சைடு வேணும், எந்த சைடு வேணும்னாலும் நம்ம சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சுற்றி பிளாட் வந்து நிறைய வச்சுருக்காரு சார் வந்து, அவங்களே போட்டிருக்காங்க. அதனால் வந்து உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக நியர்பை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிளாட் வந்து கிடைக்கும். இந்த பிளாட் வந்து இன்னும் லான்ச் பண்ணலை. பிஃபோராக புக் பண்ணுறவங்களுக்கு நல்ல சைட்டு கிடைக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாஸ்துப்படி ஈஸியாக நல்ல சைட்டு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ள வாட்டர் கனெக்ஷன், இபி லைனு, தார் ரோடு, ஸோ அதேமாதிரி எல்லா சைட்டுக்குமே இருக்குமே பார்க் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுங்க. தமிழ்வாக பாய்.